வணக்கம். 28/7/2025 திங்கட்கிழமைக்கான ராசி பலன்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவன் அருள் கிடைக்கட்டும். மேஷம். இன்று உங்களது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். காரியங்களில் சிறு தாமதம் ஏற்படலாம். பணவரவு சீராகும். விநாயகரை வழிபட சிறப்பு உண்டாகும். ரிஷபம். பணியிடத்தில் ஒத்துழைப்பு குறையும். உறவுகளில் பொறுமை தேவை. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சூரிய பகவானை பார்த்து 9 முறை நமஸ்காரம் செய்தல் தடங்கல்களை நீக்கும். மிதுனம். புதிய சந்திப்புகள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். வியாபாரத்தில் லாபம் கூடும். நண்பர்களின் ஆதரவு சிறப்பாக கிடைக்கும். துர்க்கை அம்மனை செம்பருத்தி பூ சார்த்தி வணங்க வேண்டிய நாள். கடகம். சிறிய மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் அமைதி நிலவும். பயணத்தில் சிக்கனம் தேவை. சந்திரனை வழிபட சங்கடங்கள் நீங்கும். சிம்மம். உங்களது முயற்சிகளுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். பழைய கடன்களிலிருந்து விடுபட வாய்ப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். சூரிய பகவானை வணங்கிட சங்கடங்கள் நீங்கும். கன்னி. தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். மூத்தவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நன்மை. குடும்பத்தில் ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் சிறப்பு. துலாம். பண விவகாரங்களில் சற்று கவனமாகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டிய நாள். குடும்பத்தில் அனைவரிடமும் பொறுமையாக அணுகுங்கள். நண்பர்களின் கருத்தை மதித்து கேளுங்கள். மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்குங்கள். விருச்சிகம். முன்னேற்றமான நாள். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். உடல் சோர்வை தவிர்க்க ஓய்விற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்கிட வேண்டும். தனுசு. திட்டமிட்ட செயல்கள் வெற்றி பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாகன விஷயங்களில் சற்று கவனம் தேவை. ஆஞ்சநேயருக்கு வடைமலை சார்த்தி வணங்குங்கள். மகரம். பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனம் உற்சாகமாக இருக்கும். நவக்கிரகங்களை 9 முறை வலம் வந்து வணங்கிட வளங்கள் பெருகும். கும்பம். சிந்தனைகள் வெற்றி பெற சிறப்பான நாள். திட்டமிட்டு செயல்பட்டால் அனைத்திலும் வெற்றி. ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு பூ சார்த்தி வணங்குங்கள். மீனம். உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் வருவதில் இழுபறி இருந்தாலும் சமாளிக்க முடியும். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. குரு பகவானுக்கு மஞ்சள் பூ சார்த்தி வணங்க வேண்டிய நாள். இன்றைய நாள் அனைத்து ராசிகளுக்கும் செல்வம் சாந்தி சிரமங்களிலிருந்து தீர்வு கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.